ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பவிஷ் வந்து 1 இயராக உண்டியலில் காசு சேர்த்து வச்சுருந்தாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சிட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. கொஞ்சம் தான் அவங்க அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு 4000 ரூபா போட்டு நாங்கள் புதுசாக ஒரு சிட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று ஒன்று எடுத்து வைம்மா, கீழே வை, காசில் எடுத்து வை. கீழே பாருங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. இது கவுண்ட் பண்ணி நாங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ கவுண்ட் பண்ணுவோம். விஷயம் அவங்க பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது காயின்ஸ் வந்து நம்ம தனியாக பிரிக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கிறதுனால டைம் ஆகுது. ஸோ 5 ரூபி காயின்ஸ்லாம் பவிஷ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இங்கே பிரித்து வச்சுட்டாரு. அது இல்லாமல் அதை பிரித்து வைக்க சொல்ல வந்து ஒவ்வொரு டைமும் எடுக்க சொல்லி இது கரெக்டானு கேட்டு வந்து காமிச்சு வந்து பிரித்து வச்சார். ஸோ அது இருக்குது. 10 ரூபி காயின்ஸ் 2 தான் இருக்குது, மற்றெல்லாம் நோட்டாக இருக்குது. இங்கே 1 ரூபி 2 ரூபி தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பிரித்து வச்சுட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஒவ்வொன்றுத்துலேயும் 10 காயின் இருக்குது. 5 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 காயின் இருக்குது. 10 ரூபாவில் 2 காயின் இருக்குது. இந்த ஒரு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 இருக்குது. இதில் 500 இருக்குது, இதில் 200 இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வத்தா. இது வந்து 20 இருக்குது, இது 20 இருக்குது, இதுவும் 10 ரூபாயா இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுமாதிரி பேப்பரில் நோட் பண்ணிக்கணும். 5 ரூபா காயின்ஸ் 37 இருந்துச்சு, அதில் இது எழுதிட்டோம். 10 ரூபா காயின்ஸ் 2 இருந்துச்சு, இந்த மாதிரி எழுதிட்டோம். 10 ரூபா காயின்ஸ் வந்து அதில் எவ்வளோ இருக்கோ அதனுடைய வேல்யூ நான் இதுலேயே பேப்பர் மேலேயே எழுதிட்டோம். இதுலேயும் எழுத போகிறோம். ஸோ 5 × 37 185 ரூபா. ஸோ 2 ரூபா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 88 இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுப்போம். $176. 88 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருக்கு, 2 ரூபா. இது எல்லாத்தையும் மடித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 ரூபி காயின்ஸ் கவுண்ட் பண்ண போகிறோம். சரி, வாங்க கவுண்ட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 90 ரூபா இருக்குது. அதாவது 90 காயின்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டோட்டல் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக டோட்டல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நோட்டில், அதாவது பேப்பர் ருப்பியில் வந்து பார்த்திங்கன்னா 730யும் காயின்ஸில் வந்து 471 வந்துருக்கு. டோட்டலாக வந்து 1201, அது 1201 வந்துருக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பெண்டிங் அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி 5000க்கு கோல்டு வாங்கலான்னு இருக்கோம். இதுதான் வந்து கோல்டு வாங்க போகிறோம். கோல்டு சீட்டு போட போகிறோம். 5000 பர் மந்த்துக்குன்ற மாதிரி. பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3799 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 5000 வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். சீட்டு பண்ணுவோம். பீஸ் பாருங்கள் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு. 1 ரூபி காயின் பார்த்திங்கன்னா 3 நோட்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனோட டினாமினேஷன் அண்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது. மீதிலாம் அந்த காயின்ஸ்லாம் வந்து நம்ம பேப்பரில் மடிச்சுட்டு நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எடுத்துக்கிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கலாம் இப்போ. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டுங்க. நம்ம வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு கேட்ட ஜுவல்லரிக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக கிளம்பியாச்சு. பாருங்கள் பவிஷ், இந்த ஆன்ட்டி
மேடம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே போகலாம், போயிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ஷாப் வந்தாச்சு. கேஷை மிஷினில் போட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. பவிஷ்ங்க பார், பவிஷ் குழந்தையினுடைய சேவிங்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க கடையில். நாங்கள் வந்து டவுட்டாக வந்தோம், பட் ஆனால் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தேங்க்ஸ் சொல்லு அங்கிளுக்கு. காஃபி டே எதுன்னு சொல்லட்டுமா சார்? இல்லை கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, பாதாம் பால் நிறைய சாப்பிடுங்களா? சொல்லட்டுமா? காஃபி எவ்வளோ? சரி. ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மீதி காசு வந்து கேஷை கார்டாக பே பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னும் ஒரு 10-11 மந்த்து பொறுத்து நாங்கள் ஒரு அரை பவுன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோல்டு விற்கிற வேலைக்கு தெரியல, பட் அரை பவுன் வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா 50,000 வரும் 10 மந்த்துக்கு. பாப்பா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. உங்கள் கையில் இருக்கிற காசு கட்டுமே, ஈவன் 1000 ரூபி இருந்தால் கூட. ஏன்னா அது வந்து ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு நம்மளுக்கு உதவும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.